ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோரன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஒரு கப் பொட்டுக்கடலையும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஐட்டங்கள் வச்சு ஒரு அல்வா செய்யலாம் வாங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கப் பொட்டுக்கடலையை நல்லா நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஒரு வடை சட்டி வச்சுக்கிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குட்டி ஸ்பூனில் எடுத்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுபடுற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போது இந்த முந்திரியை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு இப்போது இதே வடை சட்டியில் இதே பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பொட்டுக்கடலை பவுடர் இருக்குல்ல, அதை சேர்த்து இதையும் கொஞ்சம் நெய் சேர்த்து இன்னும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுவும் நல்லா வறுபடணும். பொட்டுக்கடலையை வறுத்ததுக்கு அப்புறமேல இந்த சைடு ஒரு பாத்திரத்தில் சர்க்கரை பாகு இருக்குல்ல, அதுக்கு 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1.25 கப் அளவு சர்க்கரை சேர்த்து தண்ணி சேர்த்து இப்போ இந்த சர்க்கரை பாகு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நமக்கு சர்க்கரை பாகு ரெடி. இதுக்கு பதம்லாம் கிடையாது, சும்மா அந்த சர்க்கரை தண்ணியில் கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போது அதை எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பொட்டுக்கடலை வறுத்தோம்ல, அதே பாத்திரத்தில் நம்ம செஞ்சு வச்சுருக்க சர்க்கரை பாகையும் எடுத்து ஊற்றி கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இப்போது கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இப்போது நட்ஸையும் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இது சட்டியில் ஒட்டாமல் வர வரைக்கும் கிளறிக்கோங்க. இது கிளறையிலையும் அப்பப்போ நெய் சேர்த்து கிளறிக்கோங்க. இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது ஒரு பட்டர் ஷீட்டு இல்லைனா ஒரு பிளேட்டில் நெய் தடவி இதை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் பீஸாக போட்டு டிசைனாக பண்ணி வச்சுருக்கேன். இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா செமையாகவே இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்